எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே புத்திசாலிகளாக இருக்க விரும்புகிறோம். நாம் எல்லாருமே புத்திசாலித்தனமாக வாழ விரும்புகிறோம். அதாவது நல்ல ஞானம் உள்ளவர்களாகவும் அறிவாளிகளாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று எல்லாருக்குமே விருப்பம் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறோம், நல்ல புத்திசாலித்தனமாக வாழணும், அதனால் நல்ல புத்திசாலித்தனமாக படிக்கணும் என்று ஒவ்வொரு காரியத்திலும் புத்திசாலித்தனமாக இருங்க, செயல்படுங்க என்று நாம் ஆலோசனை சொல்கிறோம், அட்வைஸ் பண்ணுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும். நாம் எல்லாருமே புத்திசாலிகளாக இருக்க விரும்புகிறோம். நல்ல ஞானம் எனக்கு இருக்கணும், அறிவாளியாக இருக்கணும் என்று விரும்புகிறோம். பிரியமானவர்களே, உண்மையான புத்திசாலி யார் என்றால், உண்மையான ஞானம் உள்ளவனும் அறிவுள்ளவனும் தான் புத்திசாலியாக நடக்கவும் முடியும். பரிசுத்த வேதம் சொல்கிறது, உண்மையான ஞானம் உண்மையான அறிவு பெற்றவன் யார் என்று வேதம் சொல்கிறது. பைபிளில் நீதிமொழிகள் என்ற புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 10வது வசனம், நீதிமொழிகள் 9:10, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நம்மை படைத்த இறைவனுக்கு பயப்படுகிறது என்று சொல்லும் பொழுது மரியாதை கொடுக்கிறது. கர்த்தருக்கு, தேவனுக்கு, இறைவனுக்கு மரியாதை கொடுக்கிறது, உரிய மரியாதை, உரிய தொழுகை கொடுப்பது, இதுதான் உண்மையான ஞானம். உண்மையான ஞானம், விஸ்டம் இருக்கிறவன் தன்னை படைத்த இறைவனுக்கு உரிய மரியாதை கொடுப்பான், அவரை பற்றி அறிந்து கொள்வான். அதாவது பரிசுத்தரின் அறிவே அறிவு. இறைவன் என்று சொல்லும் பொழுது அவர் பரிசுத்தமானவர். அநேக காரியங்களை நாம் இறைவன் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான இறைவன், பரிசுத்தமான இறைவன் யார் என்பதை கண்டுபிடித்து அறிந்து கொள்கிறான் பாருங்க. அந்த அறிவு தான் உண்மையான அறிவு. பரிசுத்தமானவர் இறைவன். இறைவன் பரிசுத்தமான இறைவனை சரியாக கண்டுகொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு பயந்து அவருக்கு மரியாதை கொடுக்கிறவன் தான் புத்திசாலி. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அதான் பிகினிங்கே. ஞானத்தின் கடையல்ல இல்லை, அதுதான் ஆரம்பமே. கர்த்தருக்கு பயப்படுதல், அவருக்கு மரியாதை கொடுப்பது தான் ஆரம்பமே. அப்போ அந்த கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ளணும். கர்த்தர் பரிசுத்தமானவர், அசுத்தமான காரியங்களை செய்ய மாட்டார். அசுத்தம், பாவம், அவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். ஆகவே பரிசுத்தமான தேவனை பற்றி அறிகிறது தான் உண்மையான அறிவு. அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து அவருக்கு பயப்படுவது தான் ஞானம். இவைகளை கொண்டவன் தான் புத்திசாலியாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்தமான இறைவனை அறிந்து கொள்வோம், அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்போம். நம்மை தேடி வந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.